இது ஸ்பெஷல் ஆரஞ்சு ஜூஸ். பால் ஏலக்காய் போட்டு கலந்துருக்கு. ஆரஞ்சு ஜூஸ்ல கொடுங்க. குடு 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 குடு. என்னடா இது ஐடியா வந்துச்சா? ஆனந்த், என்னடா இப்படி அடிக்கடி கரண்ட் போகுது? அண்ணா என்னாச்சுன்னு தெரியலண்ணா. ஐயோ, இனியா இத்தனை நேரம் போன லவட்டி இருப்பா. இன்னைக்கு நம்ம பிளானு சக்சஸ். ஆன் பண்ணிடலாம். யா சக்சஸ். அர்ஜுன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். சூப்பர். அண்ணா, இன்வெர்ட்டர்ல பேட்டரி ப்ராப்ளம் நினைக்கிறேன். லேட்டா தான் பிக்கப் ஆகுது. சரி, அதை முதல்ல சரி பண்ணு. பாடி 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 பாட்டி பாட்டி, சுட்டுட்டு போனை சுட்டுட்டு வந்துட்டு பாருங்க. என்னடி இது, கையில வாங்கின உடனே செல்போன் ரிங் வருது. அதுக்குள்ள இந்த வசு செல்போனை காணாம போனதை கண்டுபிடிச்சிட்டாலும் அது எப்படி கண்டுபிடிப்பா? இன்னும் அவ ஜூஸே குடிச்சிருக்க மாட்டாளே. இப்ப என்ன பாட்டி பண்றது? போன் வேற அடிச்சுட்டே இருக்கே. என்ன பாட்டி டார்ச்சர்னு போட்டிருக்க? யாரு பாட்டி இந்த டார்ச்சர்? இருடி பேசி பாப்போம். ஏய், என்னடி இது வண்ட வண்டியா திட்டுறா? யாரோ இவள திட்டுறாங்கடி. ஏய், என்னடி இது, எவனோ ஒருத்தன் கண்ணா பின்னான்னு கத்துறான். ஏண்டி இனியா, இது வசுவோட போனா இல்ல வேற யாரோடையாவது போனா? ஏய், என்னடி வேலை பண்ணிருக்க? நான் அப்பவே நினைச்சேன் இது அந்த பரதேசி பைய உத்தம போனடி. போய் மெனக்கெட்டு அதை தூக்கிட்டு வந்திருக்க. சாரி பாட்டி, ஏதோ இருட்டுல போன் மாறி போயிடுச்சு. இப்ப என்ன பாட்டி பண்றது? நல்ல வெள்ளையும் சொல்லியமா ட்ரெஸ்ஸ மாட்டிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வரான். கண்ட இடத்துல காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கான். தம்பி, எனக்கு நல்லாவே தெரியும் என் போனை இனியா மேடம் தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து என் போனை வாங்கி கொடுங்க தம்பி. உத்தமன், இனியா ஒருத்தி தான் உள்ள வந்துட்டு போனா. ஆனா அவ தான் போன் எடுத்துட்டு போனா. நீங்க சொல்றது என்னால் நம்பவே முடியல. வேற எங்கேயாவது போனை மிஸ் பண்ணிட்டு இங்க வந்திருக்கலாம்ல? இல்ல தம்பி, நான் போனை மீட்டிங்க்கு கொண்டு வந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு தம்பி. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காம எப்படியாவது இனியா மேடம் கிட்ட பேசி என் போனை வாங்கி கொடுங்க தம்பி, ப்ளீஸ். ஐயோ தம்பி, தயவு செஞ்சு எதுவும் யோசிக்காதீங்க. என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே அந்த போன்ல தான் இருக்கு. மத்தவங்க கைக்கு அது கிடைச்சதுன்னு வச்சுக்கீங்க, எல்லாமே போயிடும். ஏன் உங்க கணக்கு வழக்கெல்லாம் போன்ல தான் வச்சிருப்பீங்களா உத்தமன்? ஐயோ, கணக்கு வழக்கெல்லாம் இல்ல தம்பி, கடன்கள் தான் இருக்கு. நான் ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் கடன் வாங்கி வச்சிருக்கேன். சாயங்காலம் 6 மணிக்கு மேல தருமாறா பேச ஆரம்பிச்சிருவாங்க தம்பி. அதெல்லாம் இனியா மேடம் கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு தான் அசிங்கமா போயிடும். அதனாலதான் சொல்றேன் அவங்க கிட்ட போனை வாங்கி கொடுங்கன்னு. உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா நம்ம கம்பெனில உங்களுக்கு நல்ல சம்பளம் தானே, எது கடன்லாம் வாங்குறீங்க? ஐயோ தம்பி, இப்ப அந்த நதி முளரிசி முளை ரொம்ப முக்கியமா தம்பி. தயவு செஞ்சு அந்த போனை கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போவோம் தம்பி. சரி இருங்க. இனிமே இந்த போன் இன்னும் ஒரு நிமிஷம் என் கையில இருந்தா அப்படியே தூக்கி போட்டு உடைச்சிடுவேன். ச்சே, இது வரைக்கும் நான் கேட்காத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறானுங்கடி. இத கொண்டு போய் முதல்ல அவன் மூஞ்சில விட்டு அடிச்சிட்டு வா. பாட்டி பாட்டி, தம்பி, அதுக்குள்ள உங்க மீட்டிங் முடிஞ்சிருச்சா? அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? இல்ல, மீட்டிங் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் தம்பி, அப்படியே ஓரமா ஒரு சேர் போட்டு கொடுத்தீங்கன்னா நானும் அப்படியே உட்காந்துட்டு 4 வார்த்தை பேசுவேன்ல. அதுக்கு என்ன பாட்டி, செஞ்சுட்டா போச்சு. இனியா, உத்தமனுடைய போனு காணோம். நீ எங்கேயாவது பாத்தியா? கேக்குறேன்ல,
பதில் சொல்லு. தம்பி இந்த போனான்னு பாருங்க. ஆமா, இந்த போன் தான். இனியா, நீ எந்தவித உள்நோக்கம் இல்லாம இந்த போனை எடுத்துட்டு வந்துட்ட. நீ திருடல, ஆனா உன் வியாதி அந்த மாதிரி உன்னை திருட தூண்டுது. இந்த பழக்கத்திலிருந்து முதல்ல வெளில வா இனியா. இதனால உனக்கும் கெட்ட பேரு, நம்ம ஃபேமிலிக்கும் கெட்ட பேரு. பாத்துக்கோங்க. ஐயோ, ஏய் உனக்கு என்னமோ திருட்டு வியாதி இருக்க மாதிரி சொல்லிட்டு போறான். பாவம், நீயே ஒரு திருடிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஐயோ பாட்டி போதும், நீங்க வேற கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏய் நிஜத்தை தானடி சொன்னேன். பாட்டி இப்ப நான் முயற்சி பண்ணது ஒர்க் அவுட் ஆகல. பேசாம நீங்களே போய் வசுவோட போன் எடுத்துட்டு வரீங்களா? ஏய் ஏய் என்னடி இது ஏன் தலையில கட்டுற? ஏதோ இந்த அல்வா, ஜாங்கிரி, லட்டு, முறுக்கு, முந்திரி பருப்பு இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னா லவுட்டிட்டு வந்துருவேன். நீ என்னடா செல்போனை திருடிட்டு வர சொல்ற? நான் இதுக்கெல்லாம் ஒர்த் இல்லடி. இது பாருங்க பாட்டி, நீங்க தான் எப்படியாவது வசுவோட போனை எடுத்துட்டு வரணும் சொல்லிட்டேன். அடப்பாவி, என்ன பண்றது? இவ கூட இருந்தா எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். ஐயோ, இந்த ஃப்ராடு செல்போனை திருடுன்னு வேற சொல்றா. எப்படி லவட்டுறதுன்னு ஒண்ணுமே புரியல. உள்ள போவோம், ஏதாவது ஐடியா கிடைக்காமையா போயிடும். கடவுளே. என்ன அந்த இருமக்காரியும் காணும், அவ புருஷனையும் காணும், ஆட்டக்காரியும் காணுமே. லாக்டவுனுக்கு பயந்த மாதிரியே தெரியுது. பயந்து போய் ஒளிஞ்சிருக்காங்களோ என்னமோ. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். பரவாயில்லையே, தொம்பி பழமா வாங்கி கூச்சு வச்சிருக்கா. இவன் எங்க வாங்கியிருக்க போறான்? கோவில் கோயிலா போய் பிச்சை எடுத்து கொண்டு வச்சிருப்பான். எதுவா இருந்தா என்ன, நாம தின்னு தீத்துற வேண்டியதுதான். இமயமலையில விளைஞ்ச மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா செக்கச்சவேல்னு இருக்கே. முதல்ல ஆப்பிள சாப்பிட்டு உடம்ப தேத்துவோம், அப்புறமா மத்த பழத்தெல்லாம் சாப்பிடுற வேலையை பார்ப்போம். என்னது இது, கடிபட மாட்டேங்குது? ஆப்பிள் ஸ்ட்ராங்கா இல்ல என் பல்லு வீக்கா? நல்ல எலும்பு கடிச்ச பல்லு, இந்த ஆப்பிள் எல்லாம் ஏமாத்திரம். அம்மா, அத கடிக்க முடியாது. ஏன்னா அது ஒரிஜினல் இல்ல, அது பிளாஸ்டிக் ஆப்பிள்மா. எனக்கு அது தெரியாதா? நான் திங்காத ஆப்பிளா? பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணினேன். அம்மா, உங்க பல்லு எப்பவுமே ஸ்ட்ராங் தான், அதெல்லாம் நீங்க செக் பண்ணவே வேண்டாம். ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? நல்ல ஓசி சோறு தின்னுட்டு இருக்கமே, எப்ப உழைச்சு சோறு திங்க போறோம், வீட்டுக்குள்ள எப்ப அடுப்பு பத்த வைக்க போறோம்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் நடக்கும் போது நடக்கும், அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சரி சரி, உடம்ப நல்லா பாத்துக்க, ரொம்ப கத்தாத. இப்பதான் இருமலே நின்னு இருக்கு, வேற ஏதாவது வியாதி வந்துடும் போகுது. சரி சரி, அத நான் பாத்துக்கிறேன். மாடியில துணி காயுது, அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காஃபி போட்டு தரேன், வெயிட் பண்ணுங்க. காப்பியா? அப்பாடா, மாடிக்கு போயிட்டா. ஐயோ, சாப்பிட்டுட்டு இருக்காளே. போன் இங்கதான் இருக்கு, பார்த்தாச்சு, தட்டி தூக்கிட வேண்டியதுதான். போன் எடுத்துட்டு போயிடலான்னா இவ வேற நின்னு நிதானமா சாப்பிட்டுட்டு இருக்காளே. சீக்கிரம் தின்னு தொலை மூதேவி, மூதேவி. அப்பாடா,
என்ன பாட்டி போய் ரொம்ப நேரம் ஆச்சு காணும். வசுவோட செல்போன் மட்டும் என் கைக்கு கிடைச்சது. அவள ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன். உன்னை வீட்டை விட்டே விரட்டுறேன் பாரு. பாட்டி 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 பொறுமை பொறுமை. என்ன இவ்ளோ வேகமா வரீங்க? ஆமாண்டி, இனிமே எல்லாமே வேக வேகமா நடந்தாகணும். நான் நினைச்சத சாதிச்சுட்டேன்டி. டன்டடா. ஹை, வசுவோட செல்போன் எப்படி பாடி எடுத்தீங்க? நீங்க மட்டும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே என் கூட இருந்திருந்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரியை ஆட்டிய போட்டிருக்கலாம். அட கிறுக்கு செருக்கி, என் வாய் நீளுண்டி, ஆனா கையெல்லாம் நீளாது. எப்படியோ பாட்டி போனை கொண்டு வந்துட்டீங்க. என் பாட்டினா பாட்டி தான். என்னால முடியாதத நீங்க முடிச்சு காமிச்சிட்டீங்க. இத பாரு, நான் மட்டும் நினைச்சேன்னா அந்த கடவுளை கூட அப்படியே கடத்திட்டு வந்துருவேன். இந்த செல்போன்லாம் ஏமாத்திரம் ஜுஜுபிடி. என்ன பாட்டி இப்பதான் கை நீளாதுன்னு சொன்னீங்க? அது சில்லறத்தனம் எல்லாம் உன்ன மாதிரி பண்ண மாட்டேன்டி. செல்போனை அடிச்சாச்சு. இப்போ இதுல இருக்க ஐ லவ் யூ வீடியோவை சோஷியல் மீடியால எப்படி ஷேர் பண்றது? அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதே பாட்டி. ஏய், இந்த வேலையெல்லாம் என் பேத்தி இலக்கியா நல்லா பாப்பாடி. அதுலயும் அக்கா காரிக்கு ஆப்பு வைக்கணும்னா முதல்ல நிப்பா. உங்க குடும்பமே அப்படிதான் போல இருக்கு. கொடுமடி, நீ எல்லாம் என் குடும்பத்தை பத்தி பேசுற நிலைமை வந்துருச்சுல. நீ விட்டா இப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்போம். போன் வந்துருச்சுல, பாப்பா இலக்கியா பாத்துட்டு வந்துருவோம். வா 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 வா. இங்க தானே சார்ஜ் போட்டிருந்தோம். எங்க போயிருக்கோம்? அம்மா எடுத்துட்டு போயிருப்பாங்களோ? ஓகே பாட்டி. இலக்கியா, என்ன? தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு. இலக்கியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லு, என்ன பண்ணணும்? அத கொஞ்சம் நிறுத்து. இந்த செல்போன்ல இருக்கிற ஒரு கன்றாவிய கண்ட மேனிக்கு பரப்பி விடணும். யோ, 2 பேரும் சேர்ந்து குழப்பறீங்க. நான் சொல்றேன் பாட்டி. இலக்கியா, இது வசுவோட போன். இதுல அர்ஜுன் கட்டி புடிச்சு ஐ லவ் யூ சொல்ற வீடியோ ஒன்னு இருக்கு. அத வசுவோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் போட்டு விடணும். சரி, போட்டு விட்டுறலாம். ஒருவேளை அப்படி போட்டு விட்டா எனக்கு என்ன தருவ? ஏய், சொத்துல பாதி குடுப்பாடி. பாட்டி அதெல்லாம் முடியாது. ஏன், நீ உழைச்சு சம்பாதிச்சு அப்படியே சொத்து சேர்த்து வச்சிருக்கியாக்கும்? இந்த சின்ன வேலைக்கு எதுக்கு பாட்டி சொத்து கித்தலாம்? ஏய், அப்ப நீயே பாத்துக்கோ. நீ வாடி, நம்ம போலாம். ஐயோ பாட்டி பாட்டி, நீ தானே பாட்டி இவகிட்ட அழைச்சிட்டு வந்த. இப்ப நீயே கால வாரி விட்டா எப்படி? அப்ப இவ கேக்குறதுல நியாயம் இருக்குல்ல. இவளுக்கு ஏதாவது பண்றேன்னு சொல்லு. இந்த பாரு, எல்லாத்துலயுமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. சரி இலக்கியா, நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன், ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. ஏய், முத்துனா மொகர கட்ட பாரு. ஏய் இனியா, பேட்டர்ன் லாக்ல இருக்கு. இதை எப்படி ஓபன் பண்றது? இல்ல, பெரும்பாலும் பொண்ணுங்க தன்னோட இனிஷியல் எதனா பேட்டர்ன் லாக்கா வச்சிருப்பாங்க. அவ பேரு வசுந்தரா இல்ல, நீ வேணா வி போட்டு பாரு. கரெக்ட் தான். இரு. இல்ல, வரல. ஓபனே ஆக மாட்டேங்குது. அடியே, ஏய் இலக்கியா, அந்த வீய அப்படியே தலைகீழா போட்டு பாரு. ஐயோ பாட்டி, சும்மா உளறாதீங்க. உளறலடி. வீய தலைகீழா போட்டா என்ன வரும்? ஏ வரும். அர்ஜுன்ங்கிற பேருக்கு முதல் எழுத்து என்ன? ஏ. அந்த வசுக்கு அர்ஜுன ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் சொல்றேன். பாட்டி, ஐயோ, அர்ஜுனுக்கு ஒன்னதாண்டி பிடிக்கும். கரெக்டா. நீ ஏ போடு. இருங்க இருங்க. போடு போடு. நீ கிரேட் பாட்டி. நீ சொன்ன மாதிரி ஓபன் ஆயிடுச்சு பாட்டி. சூப்பர் பாட்டி. ஏய், இதெல்லாம் நீ வெறும் வாயால சொல்லாத. இன்னைக்கு நைட் சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கி கொடு. பாட்டி, உங்களுக்கு நான் மட்டன் கொத்து பரோட்டாவே வாங்கி தரேன். இலக்கியா, அந்த வீடியோ கொஞ்சம் எடுக்கறியா? சரி சரி. முதல்ல அந்த வீடியோ விடு.
மறைச்சு வை மறைச்சு வை மறைச்சு வை போனை மறைச்சு வை வரேன். ம். பாட்டி என்ன எல்லாரும் கூட்டமா இருக்கீங்க? ஆ, இங்க மாநாடு போடுறோம். வீட்டுக்குள்ள கூட்டமா இருக்க கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டிருக்கீங்களா? இல்ல நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாலே ஏதோ அக்கப்போரு பண்ண போறீங்கன்னு தானே அர்த்தம். அதான் கேட்டேன். ரொம்ப பேசுறாங்க. நாங்க அக்க போரு, நீ பெரிய வைக்க போரு. கேக்குற பாரு கேள்வி. ஏய், நீ எதுக்காக ஆட்டிக்கிட்டு இங்க வந்த? அத முதல்ல சொல்லு. என்னுடைய செல்போனை காணோம். ஆ. யாராச்சும் எடுத்தீங்களா? ஓ, பாத்தேனே. அ, எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? ஆ, காணாம போறதுக்கு முன்னாடி பார்த்தேன். என்ன நக்கலா? ஆ, லைட்டா. நீ போனை எங்கேயோ தொலைச்சிட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? கன்றாவி நீ அதுல வச்சிருப்ப. உனக்கு இல்லாத சூடு சொரண உன் செல்போனுக்கு வந்து அது எங்கேயோ ஓடி போயிருச்சோ என்னமோ. அதெல்லாம் எங்கேயும் ஓடி போயிருக்காது. இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அதெல்லாம் நான் தேடி ஆ, கண்டுபிடிச்சிருவேன். போ 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 போய் தேடி கண்டுபிடி. ஏய், முடியலன்னா என்கிட்ட சொல்லு. எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி ஒருத்தன் இருக்கான். மை போட்டு பார்த்து இந்த காணாம போன ஆடு கோழி மாடெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதே மாதிரி இதையும் கண்டுபிடிச்சிருவான். அவன் அட்ரஸ் தரேன், போய் பாரு. கொடுங்க பாட்டி, நான் போய் பாக்குறேன். என்ன இவ விளையாட்டுக்கு சொன்னா நிஜமாவே அட்ரஸ் கேக்குறா? என் செல்போனை கண்டுபிடிக்க இல்ல, என் அப்பா சோறு போட்டு வளர்த்த எரும மாடு ஒன்ன காணும். எருமாடா? அத கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும்.